கல்யாண தேட்டர் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல்? பேட்டரி ஷோக்கு வரணும்னா காத்தாலே வந்துருவாங்க. அப்பயே அவங்க டிக்கெட் வைக்கிறது. அப்பா, அவங்க பேட்டரியும் பார்க்க முடியாது, ஈவினிங் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு. தேட்டரோட வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்குல்ல சார்? அது அந்த காலத்துல நம்ம ரீல்ஸ் ப்ராஜெக்ட் வச்சிருந்தோம் இல்லையா? அப்போ பிரசாத் லேப் அந்த ஜென் லேப்ஸ் 2-3 லேப் தான் இருக்கும். ஃபிலிம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபிலிமோட காஸ்ட் அந்த காலத்திலேயே 65,000 70,000 65,000 60,000 இருந்தது ஒரு குட்டி. அதனாலதான் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கம்மியா ரிலீஸ் ஆகும். அந்த காலத்துல ஒரு ஸ்பீக்கர்ல இருந்த சவுண்டு தியேட்டர் ஃபுல்லா இருக்கும் கூட்டம். அதுல பார்த்தா ரசிச்சான். இப்ப இந்த சவுண்டு பத்தலங்கிற ஆடியன்ஸ். இந்த காலத்துல டிக்கெட் இப்படிதான் டிக்கெட் கொடுத்தோம். அதிக நாள் ஓடின படம்னு இருக்குல்ல சார்? இப்போ ஒவ்வொரு தேட்டர் படையப்பா சார், படையப்பா எவ்வளவு நாள் சார்? 106 days 7 days. அப்பா, அதுக்கு முன்னாடி அபூர்வ சகோதரர் 86 days. தேவர் மகனுக்குலாம் நீங்க பாக்கணும். தேவங்களை பிச்சு எடுத்துட்டு வாங்க. ஃப்ரண்ட்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கும், அப்படியே ஏறிண்டே இருக்கும். திடீர்னு மோட்டர் ஸ்டக் ஆயிடும். ஐயோ, எப்பயாவது உடனே மேல ஓடி மேல இருக்கும் கேட் வாக் இருக்கும், அது குடு போயிட்டு அங்க கையால சுத்தி மேல இருக்கணும். எங்க தியேட்டர்ல சமோசா ஃபேமஸ். அப்படி போகும் படம். இப்போ ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே ஞாபகம் வருது ரீல மாத்தி வச்சிருவாங்க. ஐயோ, வேற படத்தோட ரீல இதுல வச்சிருவாங்க, இந்த படத்தோட ரீல அதுல வச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. அந்த காலம் தான் நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல இருக்கிற கல்யாண் தேட்டர்ல தான் இருக்கும். ஸோ இந்த தேட்டர் பொறுத்த வரைக்கும் 1986 இங்க படங்கள் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு தேட்டர் ஆரம்பிக்கலாம், இங்க தேட்டர்ல படம் போடலாம்னு சொல்லிட்டு அதுக்கான பர்மிஷன் வாங்கின இயர் பாத்தீங்கன்னா 1978. கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் இந்த இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதெல்லாம் ஓகே பண்ணி இந்த தேட்டரை நிறுவறதுக்கு 8 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இங்க பல படங்கள் ரசிச்சு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்க பொறுத்த வரைக்கும் 2 ஸ்கிரீன் இருக்கு. ஒன்று கல்யாண், இன்னொன்று கல்யாண் டீலக்ஸ். ஸோ இந்த தேட்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் ஃபீல் தருது. இப்போ நிறையா என்ன சொல்றது, பிவிஆர், ஐநாக்ஸ் எல்லாமே வந்தாலும் நம்ம ஊர் சைடு தேட்டர்ல அந்த பார்த்த மெமரிஸ் எல்லாம் இந்த தேட்டர் பார்க்கும்போது வருது. அந்த பேரு, அந்த வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஹலோ, இதெல்லாம் லவர் வந்து கிடையாது. போய் பாடி கட்டிக்கோங்க, அதான் ரூல்ஸ். லவர் வந்து மாதிரி பார்த்தா இந்த மாதிரி சொல்லாதான் அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் அதெல்லாம் கட்ட முடியாது. தேட்டர் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஸோ இப்போ தேட்டர் உள்ளெல்லாம் பார்த்தோம். தேட்டரோட ஓனர் விஜய் சார் உள்ள இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நார்மலாக உட்காந்து இந்த தேட்டர் பற்றி கேட்காம அவரையே கூட்டிட்டு போய் இங்கே என்னெல்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சவுண்ட் சிஸ்டம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு அவர்கிட்டயே பேசி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவர் போய் மீட் பண்ணுவோம். ஹாய் சார். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டைம். தேட்டர் பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டோம். ஸோ இந்த கல்யாண் சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் விழுப்புரத்தில் நிறைய பேருக்கு மெமரியாக இருக்கிற ஒரு தேட்டராகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தேட்டரில் இருக்கிற மெமரிஸ், இங்கே ஓடின படங்கள், இங்கே யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்டர்னு நிறைய விஷயம் உங்ககிட்ட உட்காந்து பேசாமல் இந்த தேட்டர் அப்படி உங்கள் கூடயே சுற்றி பேசணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட அப்படி வர முடியும் ஆசைப்படுறோம். வாங்க சார். பாக்ஸ் ஆஃபீஸ் இப்பெல்லாம் ஆன்லைன் புக்கிங் வருது. இங்க வந்தாலும் இந்த பிரிண்ட் அவுட் டிக்கெட்ஸ் தான் இருக்குல்ல சார்? முதல்ல ஆக்சுவலி அந்த க்ரௌட் எல்லாம் நிப்பாங்களா சார்? அந்த மாதிரி தேட்டர்ல க்ரௌடு நின்ன ஞாபகங்கள்லாம் இருக்காது? இப்பயும் அப்படிதான் இருக்கு. இப்பயுமே அப்படிதான் இருக்குமா? அப்படிதான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? அந்த காலத்துல டிக்கெட் இப்படிதான் டிக்கெட் கொடுத்தோம். நம்ம ரிசர்வேஷனே இல்ல. ஆன்லைன் டிக்கெட் வந்ததுக்கு அப்புறம் ரிசர்வேஷன். ஓகே சார். விழுப்புரத்துல பட் மெட்ராஸ்ல உங்களுக்கு இதுல எழுதி கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, பாத்துருக்கோமே. இதுதான் லேடிஸ் கவுண்டர். அந்த காலத்துல கவுண்டர். ஓ, இங்கதான் டிக்கெட் கொடுப்போம். சார் ஆமா சார், அந்த கூட்டமா நின்று அடிச்சுக்குவாங்க. இங்க ஒரு கவுண்டர், இங்க ஒரு ஒருத்தர் நிப்பாங்க, இங்க நிப்பாங்க, கொடுப்பாங்க டிக்கெட். லேடிஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ். இந்த சைடு இங்கதான் கியூ. இதெல்லாம் ஃபுல்லா கியூ. கியூ இப்படி போய் இப்படி திருப்பதி கியூ இருக்குல்ல, ஆமா, அந்த மாதிரி மாட்டு வண்டி, டிராக்டரு இதுல தான் வருவாங்க. எல்லாத்துக்கும் கூட்டமா வருவாங்க. ஐயோ, நம்ம தியேட்டர் மட்டும் இல்ல, விழுப்புரத்துல எல்லா தியேட்டரும் இப்படிதான் இருக்கும். கல்யாண் சினிமாஸ்ல ரொம்ப மெமரபிளான படம் இது சார்? புனைமன்னன் தான் ஒன்று இருக்கும். 1986 தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. புனைமன்னன் செம்மையா பிடிச்சி, சூப்பரா போச்சு. கமல் சாருக்கு ரொம்ப ஃபேவரட்டான தியேட்டரோ? அவருக்கு நமக்கு இருக்கோன்றது கூட தெரியாதுங்க. பட் அவங்க மேனேஜர் ரொம்ப 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 கரெக்டா இருக்கும். நம்ம எல்லாத்தையும்
கமல் சாரையும் பார்த்துருக்கோம் அவரோட ஆஃபீஸில் ஆ, நிறைய பேசியிருக்கோம், அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு 1992 தேவர் மகன் ரிலீஸ் டைம் முன்னாடி பார்க்குறப்ப அவர் சொன்னார் ஆ. டிடிஎஸ்லாம் பே போடுங்கன்னு. அப்பவே அப்பாவே ஆ. இப்போ டிடிஎஸ்னா என்னென்ன டிடிஎஸ்ன்ற பேர் கூட தெரியாது எனக்கு. அதுதான் இன்னைக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு. அந்த டைம்ல டிடிஎஸ் அது போடுறதுக்கான காஸ்ட் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது சார்? ரொம்ப அன்னைக்கெல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் வந்து டிடிஎஸ் போடலாம். ஆ, நிறைய ஃபியூ தியேட்டர்ஸ் தான் போட்டுருந்தாங்க. Okay. போட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நம்ம அப்ப அதை கவனிக்கல. ஆ. இவர் சொல்றாரு அது அவர் சொன்ன ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தான் நம்ம போட்டோம் டிடிஎஸ். ஓ, ஆனா அப்ப அந்த விஷன் இருந்திருக்கு அவருக்குல்ல. அவருக்கு இருக்கு, அவரு எல்லா நாலேஜ் இருக்குல்ல. அவரு அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர் சாரோட படமும் ஃபுல்லா போட்டிருக்கோம். இதே மாதிரிலாம் நம்ம தான் போட்டோம். அருணாச்சலம் அவர்லாம் இனோவேஷனா கொண்டு வந்தாருங்க. அருணாச்சலம் ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு மூவ் பண்ணாரு. டைரக்ட் தியேட்டர்ஸ் நோ மிடில்மென்ஸ் அப்படி இல்லாம ப்ரொடக்ஷன் கம்பெனியே டைரக்டா தியேட்டர் ஓனர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அட்வான்ஸோ அதை வாங்கினாங்க, இன்னும் டேர்ம்ஸும் அதை கொடுத்தாங்க. டைரக்டாவே இருந்தது எல்லாம். அந்த விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணது ரஜினி சார். அவர் தான் பண்ணாரு. பரவாயில்லையே சார், அவருக்கும் அந்த விஷயம்லாம் இருந்திருக்கு பெருசா. பெரிய ஜீனியஸ் ரஜினி சார்லாம். ஐயோ, அவர்லாம் பயங்கர ஜீனியஸ். நம்மள இப்போ கல்யாண் சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் அதிக நாள் ஓடின படம்னு இருக்குல்ல சார். இப்போ ஒவ்வொரு தியேட்டர் படையப்பா சார். படையப்பா எவ்வளவு நாள் சார்? 106 days 7 days போச்சு. அப்பா. அதுக்கு முன்னாடி வந்து அபூர்வ சகோதரர்கள் 86 days. அபூர்வ சகோதரர்கள்லாம் நீங்க பாக்கணும். அது தேவர் மகனுக்குலாம் நீங்க பாக்கணும். தேவனை பிச்சு எடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் வந்து சிவாஜி சாரோட போர்ஷன்ஸ், அவர் பேசுற டைலாக்ஸ். கமலை உள்ள ரசிச்ச பார்த்த படங்க தேவர் மகன். இங்கெல்லாம் வந்து ஒரு ஷோக்கு முன்னாடி வருவாங்க. அபூர்வ சகோதரர் டைம்லாம் நான் மேட்னி ஷோக்கு வரணும்னா காத்தாலே வந்துருவாங்க. அப்பயே அவங்களுக்கு டிக்கெட் வைக்கிறது. அப்பா, அவங்க மேட்னியும் பார்க்க முடியாது, ஈவினிங் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருக்கு தியேட்டரோட வாழ்க்கையே, வேற மாதிரி இருந்திருக்குல்ல சார்? சார் அந்த காலம் தான் நல்லா இருந்தது. நான் இப்போ 5 படம் ரிலீஸ் ஆகும் ஒரு படத்துக்கு. அதுல நான் ஒரு படம் போட்டுருவேன். ஒண்ணு கமல், ரஜினி, விஜயகாந்த். இது மாதிரி படத்துல முதல்ல காம்படிஷன் இதுல தான் இருக்கும். விஜயகாந்த் படத்தோட கேப்டன் பிரபு நம்ம தான் போட்டோம், புலன் நம்ம தான் போட்டோம். ஆனா எப்ப இருந்து சார் இந்த ப்ராசஸ் மாறிச்சு? இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு படத்துக்கு தான் இந்த தியேட்டர்ல தான் போடுவாங்கங்கிற விஷயம் அதுதான் சார். இந்த கியூப் வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சு. ஓகே, யார் வேணா எத்தனை இல்ல, அப்போ ஃபிலிம் தானே. உங்களுக்கு ஃபிலிம்னால பட்ஜெட் காஸ்ட் அதிகமாகும். ஸோ பட்ஜெட் காஸ்ட் அதிகமாகிடுச்சுன்னா 5 ஃபிலிம் தான் போடுவாங்க. 5 பொட்டி தான் போடுவாங்க நம்ம ஊருக்கு சவுத்தரக்காடுனா. இந்த தியேட்டரோட சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பால்கனி சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. அந்த குஷன் எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தது. பட் இந்த சீட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஊர் சைடு தியேட்டர்லாம் வந்து ஞாபகப்படுத்துது. நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த மாதிரி தியேட்டருக்கு தான் என்னை கூப்பிட்டு வருவாங்க. அதோட சீட்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அண்ட் இந்த தியேட்டர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 3 ரேஞ்ச் ஆஃப் டிக்கெட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 64, 130 அண்ட் 170. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து 190, 200 அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் இங்கே வந்து 170க்கு வந்து பால்கனி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நிறைய விஷயங்கள் மாற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தோமே. ஸ்க்ரீன் வந்து 40/18 சார். இது வந்து காலா லைட்னு ஒரு கம்பெனியோட சில்வர் ஸ்க்ரீன் தான். கருப்பு டிசைன்ஸ் எல்லாம் வந்து சவுண்ட் இன்ஜினியர் சொல்றது டிசைன்ஸ் தான். அவங்க சொல்ற டிசைன்ஸ் தான். சவுண்ட் எல்லாமே உண்மையாலுமே சொல்றேன் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இது சைடு சப்வூஃபர் சார். ஓகே, 2 சப்வூஃபர். அப்புறம் ஸ்கிரீன்ல ஒரு 6 சப்வூஃபர் இருக்கு. அதுக்கப்புறம் சரவுண்ட்ஸ் ஒரு 46 சரவுண்ட்ஸ் இருக்கு. மேல ஒரு இந்த பக்கம் இது எல்லா பக்கமும் சரவுண்ட்ஸ். இதெல்லாம் வந்து அட்மாஸ் லைசன்ஸ் போட்ட அட்மாஸ் தான். ஓகே, இப்போ என்ன சவுண்ட் சிஸ்டம் யூஸ் பண்றீங்க? 7.1. ஆமா, இந்த ஸ்கிரீன் வச்சுக்கோங்களேன். லெஃப்ட், ரைட், சென்டர், மிட் 3 தான் இருக்கும். அது 3 சேனல் ஆயிடும். இந்த சரவுண்ட் 4வது சேனல். மேல அப்பர் சீலிங் வந்து 5வது சேனல். அப்புறம் வந்து சப்வூஃபர் 6வது சேனல். இது இவ்வளவுதான் இருக்கும். முதல்ல 7 சேனல் 8 சேனல் தான். எல்லாம் தனித்தனியா ஸ்பீக்கர் தனித்தனியா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதெல்லாம் ஒரு சேனல் சொல்லிடுவாங்க. அதான் 7.1, 9.1, 8.1 ஏதோ சொல்றதுலாம். எவ்வளவு வருஷம் சார் நார்மலா ஒரு ஸ்கிரீன் யூஸ் பண்ணா? 10 இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு. வாஷ் பண்ண முடியுமா தெரியல. எனக்கு சில்வர் ஸ்கிரீன்றதுனால முதல்ல நாங்க வந்து எந்த ஸ்கிரீன் தான் வச்சிருந்தோம், நார்மல் ஸ்கிரீன் தான் வச்சிருந்தோம். ஓகே, ப்ரொஜெக்டரோட இவர் ஆப்ரேட்டர் இருக்காரு இல்லையா? ஆமா சார். ஆப்ரேட்டர் வந்து ஒரு படம், பெரிய படம் வருது 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி மேல அவருக்கு இது வச்சிருக்கோம், ஒரு பாத்வே வச்சிருக்கோம். அது மேல ஏறி அந்த ஸ்கிரீனை கழுவுவார். அப்படியே அழுக்கா இறங்கும். பட் இது நம்ம சில்வர் ஸ்கிரீன்னால அதை செய்ய முடியுமான்னு தெரியல. சவுண்ட் இன்ஜினியர்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன், அது எப்படி கிளீன் பண்ணணும்னு பார்த்து கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். சார் இப்போ
ஸ்கிரீனுக்கு மினிமமா 7 to 10 இயர்ஸ் சொன்னீங்க. சவுண்ட் சிஸ்டம்ஸ்க்கு நார்மலா அந்த அது அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் சார். அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். மீன்ஸ் அதுக்கு ஏதாவது இயர் கணக்கு இருக்கா? இத்தனை வருஷத்துக்கு இல்ல சார், ப்ராசஸர் தான் அது. அது சவுண்ட் இன்ஜினியர்ஸ் பார்த்துப்பாங்க. அவங்க ஓல்டு ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அப்பப்போ மாத்திட்டே இருக்கு. ஓகே. எந்த தேட்டர்லயும் வாங்க சார், இது இருக்காது. நான் காட்டுறேன் பாருங்க, என்னோட ப்ரொஜெக்ட் ரூம்ல காட்டுறேன். இவ்வளோ ஆம்பிளிஃபையர்ஸ் இருக்கிறதுன்றது ரொம்ப ரேரா இருக்கும். அந்த தேட்டர்ல பாத்தீங்கல்ல, ஒரே ஒரு ரேக் தானே இருக்குது. இந்த தேட்டர்ல எவ்வளவு ரேக் இருக்கு பாருங்க. ப்ரொஜெக்ட் ரூம் சார். கேடிஎம் அப்படின்னு ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க சார். அப்படிதான் என்ன சார் கேடிஎம்? அது அந்த காலத்துல வந்து நம்ம ரீல்ஸ் ப்ரொஜெக்ட் வச்சிருந்தோம் இல்லையா, அப்போ வந்து பிரசாத் லேப் அண்ட் ஜெம் லேப்ஸ் 2-3 லேப் தான் இருக்கும். ஃபிலிம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஃபிலிமோட காஸ்ட் வந்து அந்த காலத்திலேயே 65,000 70,000 60,000 இருந்தது ஒரு குட்டி. அதனாலதான் நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் வந்து கம்மியா ரிலீஸ் ஆகும். ஓகே. அதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருந்தது. இப்போ மாதிரி எதுவும் பண்ண முடியாது. ஆமா. ஸோ அந்த 65,000 5 ஸ்கிரீன், இப்போ சவுத் ஆர்கட்னா ஒரு 5 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆகும். பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம். ஸோ இப்படிதான் ரிலீஸ் ஆகும். 5 ஸ்கிரீன் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் புரட்சி வந்தது. இந்த புரட்சி வந்ததுக்கு அப்புறம் சவுத் ஆர்கட்ல இப்போ 40 தியேட்டர் இருக்குன்னா 40 தியேட்டர்லயுமே ரிலீஸ் பண்ண முடியும். ஆமா, ஈஸியா பண்ணிடுறாங்க. நம்ம ஹார்ட் டிஸ்க் தான் கொண்டு வர்றாங்க. ஹார்ட் டிஸ்க்ல கம்ப்யூட்டர் மாதிரி ஹார்ட் டிஸ்கை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. கியூப் வந்து அவ்வளோ பெஸ்ட் சர்வீஸ். ஓகே. ஏதாவது ஃபால்ட்டு நான் சொன்னேன்னா அடுத்த ஷோக்கு வந்துடுவாங்க ஆளுங்க, கிளீனாக பண்ணி தராங்க. அவ்வளோ தூரத்துக்கு அவங்க சர்வீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு முதல்ல பிரிண்ட் காஸ்ட் 65,000 கொடுத்துருந்தது. இப்போ என்ன ஒரு 20,000 15,000 12,000 அப்படிலாம் கூட வாங்குறாங்க. ஷோ பேஸ்லாம் கூட வாங்குறாங்க. ஸோ கம்மி ஆயிருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே. அவங்களுக்கு அஃபோர்டபுள் பண்ண முடியுமோ அது பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பழைய ப்ரொஜெக்ட். இப்போ வாங்கியிருக்கு இந்த புது ப்ரொஜெக்ட். என்ன சார் டிஃபரன்ஸ் ஆக்சுவலி இது ரெண்டுத்துக்கும்? பாருங்க, சைஸே டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து 900, இது எத்தனை 900 வாட்ஸ் தான் இது பல்பு. 4000 வாட்ஸ் பல்பு. ஓகே. குவாலிட்டி டிஃபரன்ஸ் தெரியும், லைட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் இந்த படம் போட உடனே ஆடியன்ஸோட சீட்டு முதற்கொண்டு நம்ம லைட் போட வேண்டாம். சீட் லைட்டோ எதுவுமே போட வேண்டாம். அந்த ஸ்க்ரீன்ல இருந்து வர ரிஃப்ளெக்ஷன்லேயே வெளிச்சம் தெரியும். இதுதான் வந்து டால்பி ப்ராசஸர். இதுக்கு லைசன்ஸ் போட்டா எனக்கு டால்பி அட்மாஸ் கிடைச்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து கிராஸ் ஓவர், 2 கிராஸ் ஓவர். இது QEC ஆம்பிளிஃபையர்ஸ். இதெல்லாம் என்னென்ன வர்க் பண்ணுன்னு சொல்லுங்க. ஸ்க்ரீனுக்கு சார். ஸ்க்ரீனுக்கு ரைட் சைடுல வரும் ஸ்பீச், லெஃப்ட்ல வரும் ஸ்பீச், மிட்ல வரும். இதுக்கு சப்வூஃபர். ஓகே. அந்த சவுண்டிங்ஸ்க்கான ஒவ்வொரு இது. ஓகே. சேனல்ஸ் இதெல்லாமே ஆம்பிளிஃபையர்ஸ் சரவுண்ட். அப்பெல்லாம் வந்து கேட்டீங்கன்னாக்கா ஆம்பிளிஃபையர் ஒண்ணே தான் இருக்கும். உள்ள ஸ்கிரீன்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் தான் இருக்கும். ஸ்பீக்கர் 2 இருக்கும். அதான் தேட்டர் ஃபுல்லா சவுண்ட் அடிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 10-15 ஆம்பிளிஃபையர் இருக்கு. தேட்டர் ஃபுல்லா ஸ்பீக்கர், இங்க 10 அங்க 10 இங்க 10ன்னு இருக்கு. ஆடியன்ஸ் இந்த சவுண்டு பத்தலைங்கிறான். அப்ப அந்த காலத்துல ஒரு ஸ்பீக்கர்ல இருந்த சவுண்டு தேட்டர் ஃபுல்லா இருக்கும் கூட்டம். அதுல பார்த்தான் ரசிச்சான். இப்ப இந்த சவுண்டு பத்தலைங்கிறான் ஆடியன்ஸ். இப்ப சார் இப்போ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீல் மாத்தி போடுவாங்க. கிட்டத்தட்ட 13 ரீலோ 14 ரீலோ சொல்லுவாங்க. இருக்கு சார். இங்க வாங்க சார். இருக்கு பாருங்க. இல்ல சார், எடுக்கலாமா சார்? எடுக்க முடியுமா? இதுல தான் கட்டி மாட்டி போடுவோம் சார். இதெல்லாம் ரொம்ப மெமரபிளான விஷயம் இல்ல சார்? இருக்கு. அது இருக்கு. அண்ட் முன்னாடி வந்து அந்த ரிப்பீட் ஆடியன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பாட்டோ இல்ல ஏதோ மெயினான சீன் வந்துன்னா ரிப்பீட் போடுங்க, இன்னொரு தடவை போடுங்க அப்படின்னு கத்துவாங்க. முன்னாடி அதை எப்படி பண்ணிருக்கீங்க? இப்ப எப்படி? ரொம்ப ஈஸி சார். எங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். ரீல் தானே. ஆமா. பாட்டு முடிஞ்ச உடனே ரிப்பீட் கேட்பாங்க. டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ரீல்ல வெளில எடுத்துட்டு அந்த பாட்டு சீன் தெரியும்ல, அந்த ஃபிலிம்ல தெரியும்ல அந்த பாட்டு ஓடிட்டு இருக்குன்னு. இப்ப நம்ம பாக்குறோம். ஆமா. அதை பார்த்துட்டு அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு அதை திருப்பி போட்டோடனே ஹாப்பி ஆயிடுவாங்க. அபூர்வ சோதனைலாம் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டோம். ராஜா கை வச்சா, ரஜினி சார் எல்லா படமும் நிறைய, எல்லா ஓப்பனிங் சீன் படம் எல்லாமே ரஜினி படத்துல வந்து ஓப்பனிங் சாங்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ் சீன்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே வந்து இந்த லைட்ஸ்ல மேல நான் பாக்குறேன். எனக்கு தேட்டர்ல இருந்தது சார். அந்த காலத்துல தேட்டர் இருந்தது. ஸ்கிரீன் ஏறும் இறங்கும். அந்த இதெல்லாம் வச்சிருந்தோம். ஃப்ரண்ட்ல ஸ்கிரீனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கும். ஓகே. அங்க மோட்டர் போடுவோம்.
அப்படியே மெதுவா ஏறும். மெதுவா குட்டி குட்டியா ஆமா. லைட் கீழே லைட் இருக்கும், ஆ. அப்படியே ஏறிண்டே இருக்கும். திடீர்னு மோட்டர் வந்து ஸ்டக் ஆயிடும் ஐயோ. எப்பயாவது. ஆ. உடனே மேல ஓடி மேல இருக்கும் கேட் வாக் இருக்கும், ஆ. அது குடு குடு குடுன்னு போயிட்டு அங்க கையால சுத்தி மேல ஏத்தணும். ஓகே. சம்டைம்ஸ் ஆ. எலக்ட்ரானிக் தானே, அதெல்லாம் ஒரு அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இதா இருக்கும், அது டென்ஷனாவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். நாங்க ஃபிலிம்ல ஓட்டிட்டு இருக்கும்போது ஆ. டிடிஎஸோ அட்மாஸோ இல்ல அப்ப ஆ. அப்ப வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும், அதை காட்டுறேன் மேல போய் ஓகே காட்டுறேன். சார். ஒரு குட்டியா இப்படி சுவிட்ச் இருக்கும், ஆ. அதுல இந்த ஒரு சுவிட்ச் இப்படி அமைக்கணும்னா சவுண்ட் மட்டும் சைடு மட்டும் டட்டன்னு சத்தம் கேட்கும் அந்த ஓ. காலத்துல. ஓகே ஓகே. மோனோ சவுண்ட் தான் வரும். ஆ. அப்ப ஃபைட் சீன்லாம் அமுக்கிட்டே இருப்பேன். நான் அங்க இருந்து சும்மா படம் பார்க்க போனேன்னா அமுக்குவேன். ஆப்ரேட்டர்ஸ் தான் அதை ம். கரெக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை ஒரு ஆர்டின் நம்மள இருக்கும், ஆர்டின் மாதிரி இருக்கும், அதுல லைட்ஸ்லாம் இருக்கும், அப்படியே அடிச்சு அடிச்சு அனுப்புவாங்க. அதெல்லாம் ரொம்ப, அதாவது க்ரௌட் என்ஜாய் பண்ற அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆ. இப்போ வந்து க்ரௌடே எங்க சார் வருது? முன்னளவு க்ரௌட் இல்லையா சார்? ஓப்பனிங் தான் வரும் க்ரௌட். ஆ. இப்போ விஜய் சார் படம் போடுறோம், அஜித் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆம். எனி ஆர்டிஸ்ட் ஃபிலிம், எனி எவ்ரி ஒன், ஜெயம்லாம் நம்ம தான், ஜெயம் ரவி படம் ஜெயம் நம்ம தான் ரிலீஸ் பண்ணோம். ஓ. அதே மாதிரி தனுஷ் சாரோட படம் இது துள்ளுவதோ இளமை அது இங்கதான் பண்ணுச்சு நம்ம தான் பண்ணது. சார். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்க்கும் அந்த தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் ஒரு பாண்டிங் இருந்தது இல்ல சார்? அந்த மாதிரி இருந்ததா என்ன? சிட்டில தான் சார் இப்போ பாண்டிங் இருக்கு. ம். இங்க வரதுக்கு வாய்ப்பு இல்ல, ரொம்ப தூரம் இல்ல, அவங்க ஆமா சார். எல்லாமே கிடைக்குது. இன்னும் ஃபேக்ட் விழுப்புரத்தோட சொந்த ஊர் ஹீரோ Artist, இருந்திருந்தாங்கன்னா மேபி அவங்க வரும்போது நம்ம தியேட்டரை கன்சிடர் புரியுது, பண்ணுவாங்க. புரியுது. நம்ம தியேட்டர் இல்ல, விழுப்புரத்துக்கு இனி தியேட்டர்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு சொந்த ஒரு இது இல்ல Correct எந்த ஆ sir. ஹீரோக்கும், பெரிய ஹீரோக்கெல்லாம். Correct தான் சார். ஆனா இப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் நார்மலாவே நம்ம சிவாஜி சாரோட சொந்த ஒரு இதுதான் விழுப்புரம் விழுப்புரம் தானே சார்? அப்ப அவரு ஏதாவது அவர் வந்திருக்க மாட்டாருல்ல, அவர் வந்து இப்ப வந்திருப்பாரு. ஆ, அந்த அவர் ஹீரோ இருக்கிற டைம்ல அவர் பிஸி, அப்படியே வந்திருந்தாலும் நம்ம தியேட்டர்லாம் ஓப்பன் ஆகல, 1986 இல்ல? எனக்கு தெரியாது இல்ல. ஆ, இவரு விழுப்புரம் தான் அவருக்கு. எங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பழக்கம் இவரு டிஆர் சார். ஆ. அவர் போனாலே உடனே கூப்பிட்டுருவாரு, ஒண்ணுமே பேச மாட்டாங்க. என் அப்பா படத்தை போட்டு சாமி தான் நீ தான் போடுற, உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். ஒண்ணு டேர்ம்ஸ்க்கு எதுவும் பேச மாட்டோம், அட்வான்ஸ் கேட்க மாட்டாரு, எதுவும் கேட்க மாட்டாரு. எல்லாமே அவர் கேட்டா எங்க அப்பா கொடுத்துருவாரு. இவ்வளவுதான். அவ்வளவு தூரம் நீட்டான பர்சன் டிஆர். ரொம்ப டிஆர் வந்து என் அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம் சொல்லிட்டு. இது கேண்டீன் கவுண்டர் சார். இது இங்க கேண்டீன். கேண்டீன்ல இங்க டோக்கன் கொடுப்போம். அந்த காலத்து மாதிரி கம்ப்யூட்டர்லாம் நாங்க பண்ணல, ஜென்ரலா டோக்கன் தான். இதான் எங்களோட கேண்டீன் ரேட்ஸ்லாம். ஓ, எல்லாமே பரவாயில்லையே ரேட்டு தான் இருக்கும், நார்மல் ரேட்டு, எம்ஆர்பி இப்படி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு ஃபேமிலி வந்து பாக்குறதுக்கான பாருங்க, வாட்டர் பாட்டில் 20 rupees தான் கொடுக்குறேன். ஹாட் காஃபி, டீ, கட்லெட்டு 20 rupees இங்கே எங்கே கொடுக்குறாங்க, யாரும் கொடுக்குறாங்க. எங்கள் தேட்டரில் வந்து சார் இப்போ இல்லை அதே மாதிரி ஒரு ஐக்கானா இல்லை. கொஞ்சம் அதை நான் சொல்கிறேன், பிஃபோர் கம்ப்யூட்டரைஸ்டு வரதுக்கு முன்னாடிலாம் நம்ம தேட்டரில் சமோசா ஃபேமஸ். இப்போ நம்ம டீ கடையில் சாப்பிட்றோம், ஆமா அந்த வெங்காய சமோசா. வெங்காய சமோசா, அது அந்த காலத்தில் இருந்துதான்னு தெரியாது. பட் இங்கே நம்ம தேட்டரில் அதுதான் ரொம்ப அப்படி போகும். இந்த தேட்டருக்கு அது சமோசா தான் ஃபேமஸ். ஓகே சார். இப்போ மேக்ஸிமம் ஸ்நாக்ஸ் வரும்போதே நம்ம வந்து ஒரு சில இதெல்லாம் ஒரு நாள் தான் வைக்க முடியும், 2 நாள் தான் வைக்க முடியுங்கிற மாதிரி இருக்குல்ல. சில நாள்லாம் ஃபுட் ஸ்டாக்குங்கிறது ஜாஸ்தி ஆயிடலாம். அப்பெல்லாம் என்ன சார் பண்ணுவீங்க? நம்ம வந்து ஒன்லி பேக்டு ஐட்டம் தான் சார் விற்கிறோம். ஓகே. சிப்ஸ் அதான் 45 நாள் வரைக்கும், 40 நாள், 20 நாள், எது நாள் வரைக்கும் அது லைஃப் டைமோ அது வரைக்கும் நம்ம ஓகே வச்சுட்டு லைஃப் டைம் மேலே ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். வாட்டர் வந்து பியூரிஃபை வாட்டர் தான் கொடுக்குறேன். இப்பயுமே பியூரிஃபைடு வாட்டர்? பியூரிஃபை வாட்டர் தான் இப்பயும் கொடுக்குறேன் சார். இப்போ பெரிய படம்லாம் வரும்ல சார், ரொம்ப பெரிய ஆக்டர்ஸோட படம்லாம் வரும்போது எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க? உங்களை நீங்களே எந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்க? எல்லா ஒர்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் சார். சவுண்ட் முதல்ல செக் பண்ணிப்பேன். நாளைக்கு சவுண்ட் இன்ஜினியர் வர சொல்லியிருக்கேன், அதுக்கு தான் நான் போறேன் மெட்ராஸ்க்கு. சவுண்ட் முதல்ல செக் பண்ணிடுவேன். எனக்கு சவுண்டு தான் நம்ம தியேட்டர்ல பெஸ்டா இருக்கும்னுவாங்க. அது மாதிரி பால்கனியில் உட்காந்து படம் பார்க்கறது பெஸ்டா இருக்கும்னுவாங்க. ஸோ அப்புறம் இந்த இப்போ உட்காந்து ஜஸ்ட் இப்போ பார்த்தேன், பீரோல ஒரு சீட்டு வந்து கொஞ்சம் போக முடியாம தடுக்குது. இப்போ பொண்ணே போய் சொல்லிடுவேன். ஓகே. எனக்கு நாலேஜுக்கு வந்ததுன்னா அதை ஒன்று சரி பண்ணிடுவேன். ஓகே. இப்போ எம்ப்ளாயிஸ் ஒரு சிலர்லாம் ஒரு சில கன்சர்னோட ரொம்ப அட்டாச் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இங்க ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் யார் சார்? ஒரு மெட்ராஸ் ஒரு தேட்டருக்கு டிக்கெட் கிடைக்கிறதுக்காக போனோம் சார். அங்கே போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே ஆப்ரேட்டர் கூட போயிட்டு அப்படியே வேலை கற்றுக்கிட்டு ஒரு 89 லைசன்ஸ் எடுத்துங்க. அதுலேருந்து ஆப்ரேட்டர் தானே இருக்கேன். இந்த ப்ரொஜெக்ஷன் மேனேஜர்னா என்னென்ன வேலை இருக்கும் சார்? ஒன்றும் வேலை இல்லை சார். படம் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியது தான்.
அங்கேருந்து கண்டென்ட் வரும். அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னாக்க நம்ம என்ன படம் போடுறோமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அவங்க அந்த படம் போடுற அன்னைக்கு லைசன்ஸ் அங்கேருந்து கொடுப்பாங்க. கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம எத்தனை நாள் ஓடுதோ ஷோ போட்டு வேண்டியது தான். வாரம் அதை ரினியூவல் பண்ணணும், லைசன்ஸ் வாங்கணும். அது கணக்கெல்லாம் இருக்கா சார்? இத்தனை தடவை தான் போடணும்? இருக்கு சார். ஒரு வாரத்துக்கு போட்டுக்கலாம். நம்ம எத்தனை ஷோ வேணாலும் போட்டுக்கலாம். அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் நம்ம போடலாம். 4 ஷோ தான் ரெகுலர் ஷோ, அதை ஓட்டுறோம். அது அந்த 4 ஷோல நம்ம பாதி படம் நிறுத்திட்டா கூட அடுத்தது போடணும்னாலும் போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். சரி, முன்னாடிலாம் ரீல் ப்ராசஸ் முன்னாடி அது வந்து ஃபிலிம் வந்து ரோல் வருங்க, கேன்ல அடிச்சு வரும். அதை வந்து நம்ம அதுக்கு ஸ்பூல் சக்கரம் இருக்கு, அதுல அந்த ஸ்பூல்ல நம்ம செக் பண்ணி ஏத்திக்கணும். ஏத்திக்கிட்டு 2 டபுள் மிஷின் இருக்கும். ஒரு மிஷின்ல 2000 அடி ஏத்துவோம் ஒரு சக்கரத்துக்கு. அது ஓட்டி அது முடிய போற நேரத்தில் அதை மார்க் போட்டு வச்சுக்கணும். எங்களுக்கு தெரியும் இவ்வளவு படம் இருக்கும்போது அடுத்த மிஷினை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வரும்போது இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த 2வது மார்க் வரும்போது சேஞ்ச் அடிச்சிருவோம். இந்த மிஷின்ல ஓடும். அப்படி அப்படியே கண்டினியூவா ஓடிட்டு அது மாதிரி மாத்தி 14 ரீல் இருந்து 7 ஸ்கூல் ஏற்றுவோம். அது மாதிரி மாத்தி ஓட்டும். சரி, எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளாவே இருக்கு. அது கார்பன் இருக்கும், அது நீட் கார்பன் ராடு, வெல்டிங் ராடு மாதிரி இருக்கும். சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். அது 2 எரியும். டச் பண்ணி இழுத்துடணும். எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது மிரர்னு ஒரு கண்ணாடி இருக்கும். ஓகே, அந்த கண்ணாடியில அந்த ஒளி அடிச்சு அதை தள்ளும். லென்ஸ் இருக்கும் ஃப்ரண்ட்ல, அந்த லென்ஸ்ல அடிக்கும். அந்த லென்ஸுக்கு நேராக இது மாதிரி கேட் இருக்கும். அந்த ஃபிலிம் அதுல இறங்கும் போது ஒவ்வொரு கட்டம் அது அப்படியே கரெக்டா இருக்கும். அப்படியே அந்த ஃபோக்கஸ் அடிக்கவும் அந்த படம் அங்க ஸ்கிரீன்ல வரும். ஆனா அப்ப அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஒரு வடிவேல் படத்துல காட்டுவாங்க, இந்த ரீல் வந்து ஒரு ரீல் வந்து காணாம போயிடும், ஒரு குரங்கு எடுத்துட்டு வேற ரீல் மாத்தி போட்டா வரும்ல, அந்த மாதிரி தான் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணல. ஆனா நடக்குமா? அதே மாதிரி படம் ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே ஞாபகம் வருது ரீல மாத்தி வச்சிருவாங்க. ஐயோ, வேற படத்தோட ரீல இதுல வச்சிருவாங்க, இந்த படத்தோட ரீல அதுல வச்சிருவாங்க. அந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. படம் ஓடிட்டு இருக்கும்போது நாங்க செக் பண்ணும்போது பார்க்கும்போது தெரியும் எங்களுக்கு இந்த படம் கண்டினியூ பார்ப்போம். கண்டினியூ அது அடுத்த ரீல கண்டினியூ பார்த்து தான் செக் பண்ணுவோம். சில படம் ரிலீஸ் படம் அப்படியே சுத்திடுவோம் அர்ஜென்ட்ல. பெட்டி அப்பெல்லாம் காலையில தான் வரும், அர்ஜென்ட்டா லோட் பண்ணி படம் போடணும். அது மாதிரி ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்கும்போது இடையில பார்த்தா அடுத்த படம் ஓடுது. என்ன படம் ஞாபகம் இருக்கா? அதான் ஞாபகம் இல்லை. அப்புறம் திரும்ப ஷோ பிரேக் பண்ணியாச்சு. அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லி அப்புறம் இது பண்ணி அடுத்த நாள் அந்த படத்தை வேற பிரிண்ட் வர வச்சு அது மாதிரி ஓட்டணும். ஓகே சார், இப்போ கல்யாணில் எந்தெந்த விஷயம்லாம் மாற்ற போறீங்க, என்னென்ன மாற போகுது இப்போ தியேட்டர்ல? ப்ரொஜெக்டர் மாற்றுவோம் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஜெக்டர் வந்து பார்க்கோ ப்ரொஜெக்டர் போடுறோம். லைட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் சீட்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றுறோம். இது இந்த சீட்ஸ் மட்டும் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் மட்டும் தான் மாற்றலாம். கல்யாண் தேட்டர் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ண்ணா? இது நல்ல முதலாளி, சூப்பர் முதலாளி. தேட்டர் அது மாதிரி நல்லா பக்காவாக வச்சிருக்காங்க. எந்த ஒரு ஃபால்ட்டுன்னா சொன்ன உடனே செய்கிறாங்க. சில முதலாளி நான் பார்த்த முதலாளிகளா சரி பார்த்துக்கலாம் செய்யறேன்ட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ரொம்ப அவசரப்படணும் அவங்கள்ட்டலாம். இவர் சொன்னதை உடனே செய்யறாரு. எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கு, எல்லாம் ஒன்றும் பரவாயில்ல. ஸோ இந்த தேட்டர் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் ஹிட் பண்ணுது. எங்கள் ஊரில் அந்த பழைய தேட்டர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. உள்ள ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே புதுசாக இருந்தாலுமே ஸ்டில் ஐ கெட் தட் ஃபீல். அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம என்னதான் தேட்டர்ஸ், இந்த மால் தேட்டர்ஸ் எல்லாம் வந்தாலுமே அந்த ஊரோரமாக இருக்கிற ஒரு தேட்டர், அந்த சிங்கிள் தேட்டர்ஸ் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஸோ உங்கள் ஊரில் அந்த மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் தேட்டர்ஸை கீழே மென்ஷன் பண்ணுங்க, ஏன் அது ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஒருவேளை இந்த வீடியோ விழுப்புரத்தில் இருக்கிற யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்யாண் சினிமாஸ் ஏன் ஸ்பெஷல், எதனால ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.